நீ காட்டு மிராண்டித்தனமான ஒரு விதமான பைத்தியங்களை உருவாக்கி வச்சிருக்க. ஒட்டுமொத்தமா நான் பைத்தியம் சொல்லல. திரும்ப திரும்ப விஜயை காப்பா, விஜய் 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 என்று விஜய்க்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே? நான் கேட்குறேன். அப்படி பயப்படுறாள் ஏன்டா அரசியலுக்கு வந்த? அரசு விஜய்க்கு ஆதரவா அரசுக்கு எதிராக பேசுவாங்களா இல்லையா? அது சீமான் சொல்லிட்டதுனால அது சீமான் இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு. திமுக எதிராக பேசினா பிஜேபிக்கு காசு வாங்கிட்டாரு. திமுக ஆதரித்து பேசல, அவர் விஜய் நிலையை பேசுறாரு. இந்த வேலையெல்லாம் திரும்ப 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 பேசுறதெல்லாம் தவறு. திமுக அரசை ஏதாவது சேர்த்த வாரி இறக்கணும் அந்த அரசு மீது. அந்த அரசு பொல்லாத அரசுன்னு சொல்லணும். கொடுக்குறாரு அந்த படம் இப்படி, அந்த படம் அப்படி. நல்லா நீங்க முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போய் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காருங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திச்சிருந்தாரு. அதுல ஒரு பெண் மட்டும் கலந்துக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 20 லட்சத்தையும் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவர் நேரில் தானே சந்திக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ அங்கே கூப்பிட்றதுக்கான காரணம் என்னை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரோசக்கார பெண்மணி, உண்மையான தமிழ் மண்ணுக்கே உண்டான ஒரு பெண்ணாக தான் நான் பார்க்குறேன். ஏன் சொன்னீங்கன்னா, ஒரே ஒன்று தான் சொல்ல விஜய். 41 பேர் எங்கெங்கே புதைச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வாங்கடா ஆஃபீஸுக்கு, அங்கே வச்சு நான் மாலை போட்டு மாதிரி அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை அப்படி சொல்லியிருந்தாலும் அதை கூட முட்டு கொடுத்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? கீழ்த்தரமான அரசியலை தொடர்ந்து விஜய் செஞ்சுட்டு வராப்புல. இது பார்த்திங்கன்னா நம்ம திமுக எதிர்க்கிறோம், அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சனியினை முதுகுல தூக்கணும். இல்ல, வெளியில இருந்து பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலுமே, அதாவது விஜய் அவர்களை சந்திச்ச குடும்பங்கள் அவரு ரொம்ப நிஜமாவே வேதனையா தான் இருக்காரு. அது பார்க்கும் போது தெரியுது. எங்கெல்லாம் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டாரு, ரொம்ப கதறி அழுதாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க இல்லையா? காலில் விழுந்தாரு, கதறி விழுந்தாரு, ஏதாவது வீடியோ இருந்தா காட்டுங்க. அதுதான் அந்த ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, அங்க எந்த ஒரு கேமராவும் கிடையாது, அவர் கூட யாரும் வரவும் வரல, நாங்க இருக்கோம், அவர் வராரு, மொபைல் கூட சைலண்ட்ல போட்டு திருப்பி வச்சிடுறாரு. ஸோ எந்த ஒரு ஆதாரமும், அதாவது வீடியோ காட்சிகளும் எடுக்கல, உண்மையாவே மனம் திறந்து எங்ககிட்ட ஒரு 1/2 hour பேசினாரு அப்படின்ற மாதிரி. இல்ல, அவர் வெளியே வராத போது ஏன் பனையூரை விட்டு வெளியே வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு அசம்பாவிதமும் நடந்துருச்சு. அப்போ நீ என்ன பண்ணிருக்கன்னா, நீ உன் கட்சியை ஒழுங்கா நடத்தல. நீ உன் கட்சியை உன் தொண்டர்களை, உன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை ஆக்கல, தொண்டர்களை ஒழுங்குபடுத்தலை. இப்படிதான் நான் கேள்வி வைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நீ காட்டு மிராண்டித்தனமான ஒரு விதமான பைத்தியங்களை உருவாக்கி வச்சிருக்க. ஒட்டுமொத்தமா நான் பைத்தியம் சொல்லலை, ஒரு சில பைத்தியங்கள். இப்போ ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துல ஒரு 1000 பைத்தியங்கள் கூடிச்சுன்னா என்ன ஆகும்? பிடிச்சி தள்ளி இடிச்சு அது இது பண்ணி கத்தி கூச்சல் போட்டு, அப்போ அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, அந்த பீதியில மக்கள் ஓடுறது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இந்த மரணம் மாறதுக்கு காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இதுக்கு யாரு காரணம்? திமுக காரணமா? திமுக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்ற காரணமா? சொல்லுங்க, இதுக்கு யாரு காரணம்? இந்த நாய் தானே காரணம். திரும்ப திரும்ப விஜயை காப்பா, விஜய் 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 என்று விஜய்க்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே? நான் கேட்குறேன். இறந்தவங்க நீ வா, நீ என் கூட வா, 41 வீட்டுக்கு போகலாம், உனக்கு என்ன உயிருக்கு ஆபத்து? அப்படி பயப்படுறாள் ஏன்டா அரசியலுக்கு வந்த? 2000 கோடி வருமானம் தூக்கி வீசினன்ற, அப்ப 2000 கோடியை தூக்கி, நான் என்ன சொல்றேன், 2000 கோடியை தூக்கி வீசினாலு நீ இறந்தவங்க வீட்டுக்கு நேரடியா போக முடியல உன்னால. புரியுதுங்களா? சிபிஐ கன்வர்சன் ஸ்டேட்மெண்ட்ல யார்கிட்ட சிபிஐ கன்வர்சன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவான்? உங்ககிட்ட வாங்குவான், என்கிட்ட வாங்குவான், இல்ல அண்ணன் கிட்ட வாங்குவானா? வாங்க மாட்டானே. இறந்தவங்க குடும்பத்தார்கிட்ட போய் வாங்குவானா இல்லையா? அப்ப வாங்கும்போது சிபிஐடைய கன்வர்சன் ஸ்டேட்மெண்ட்ல தனக்கு ஆதரவான ஒரு நிலை உருவாக்குறது தான் இந்த அவசரமான அழைப்பவன். இவன் உண்மையிலே அப்படி இல்லைன்னு சொன்னா இவன் நேரடியா போயிருப்பான். சும்மா நான் போனா அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், மறுபடியும் ஆயிடும். நீ ஏன் ஊரை கூப்பிட்டு போற? உங்கள்கிட்ட தான் Z பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல, நேரம் ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட தனி விமானம் வச்சிருக்குல்ல,
இங்கேருந்து போகிறதுக்கு 2 ஹவரில் போயிடல. ட்ரெயினில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 10 நிமிஷம். திருச்சியிலேருந்து கரூரில் 1 ஹவர். நீ எந்த கூட்டமும் கூட்டாத, உன் காரில் இருந்து சரன்னு போனியா, பார்த்தியா, ஒரு நாளைக்கு 2-3 குடும்பத்தை பார்த்துட்டு வா. நீ என்ன வானத்தில் இருந்த தேவதூதுனா? நீனும் சாதா மனுஷன் தானே. எத்தனை திரைப்படங்களில் 100 பேர் 500 பேர் அசால்ட்டாக அடித்து இப்படி பிச்சங்கையெல்லாம் தூக்கியிருக்க. இப்போ ஏன் பயந்து ஒழிஞ்சிக்கிற? போய் கேட்டால் விஜய் இப்படி ஆகிட்டார், விஜய் அப்படி ஆகிட்டார், விஜய் பாவம், விஜய் பாவம், விஜய் பாவம். நீங்கள் ஏன்டா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? ஒரு அயோக்கியத்தனமா இல்லையா சார்? இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் இதுவரை பேசுனது ஒரு வழியில் நியாயமாக இருந்தால் கூட, அந்த மறுபடியும் அவர் கரூருக்கு போனார்னா யாருக்கும் தவுள் சொல்லாமல் போக இயலாது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக தவுள் சொல்லித்தான் போகணும். அப்படி அந்த குடும்பத்துக்கு தவுள் சொல்லி போகும்போது அந்த குடும்பம் இந்த மாதிரி விஜய் வரேன்ட்டாருங்கன்னா எலாபரேட் ஆகிடும். அப்போ ஒரு க்ரௌடு வரத்தான் செய்யும். அப்போ அந்த க்ரௌடு வரும்போது இவர்கிட்ட பாதுகாப்பு இருந்தாலும் கூட பட் கொஞ்சம் கஷ்டம்தான். கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது, கட்டுப்படுத்தலாம். பட் என்னவோ அவர் கொஞ்சம் பயம். ஏமா, திரையில் நடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயம் இருக்குண்டா. இப்போ நம்ம ஃபாதர் ரோலில் நடிக்கிறார்ல விஜயகுமார், தெரியல, விஜயகுமார் ஃபாதர் ரோலில் நடிக்கிறார்ல, அவர் ஹீரோ நடித்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 68 அல்லது 69 வாக்கில்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேடை போட்டு அவரை கூப்பிட்டு பேச சொன்னோம். பேசினார். கை குலுக்கிறதுக்கு கூட கையை நீட்ட மாட்டேன்ட்டார். கையெடுத்து தான் கும்பிட்டாரு தவிர கையை நீட்டலை. காரணம் என்னன்னா, அவன் சினிமாவுடையது இதாகிடுமா, ஏதாவது காயம் பட்டுரும், இல்லைன்னா அதனால் வியாதி தொத்து நோய் வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு விஜயகுமார் தான் அவரே பண்ணலை. நான் இருந்த பக்கத்தில் தான் இருக்கேன் மேடையில். அவர் ஒரு இதில் சேரில் உட்காந்துருக்கார், நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி அதனால் சினிமாக்காரவங்களுக்கு ரொம்ப பய உணர்வு ஜாஸ்தி. அதுலேயும் இவருக்கு பய உணர்வு ரொம்பவே ஜாஸ்தி. என்னன்னா, இவர் நடித்த படங்கள் எல்லாமே முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான படங்கள் தான். முஸ்லீம்களை பூரா தீவிரவாதிகளாக காட்டின படத்தில் தான் நடிச்சிருக்காரு. அதனால முஸ்லீம்களுடைய எல்லா படமும் அப்படி சொல்ல முடியாது, 1-2 படத்துல அவர் நடித்த படம் எல்லாம், அவர் நடித்த படம் எல்லாம் இப்போ எல்லா படமும் நான் சொல்லலை. முஸ்லீம்களுக்கு தீவிரவாதிகளாக எடுக்கிற படம் நிறைய படம் இருக்குது. அவர் நடித்ததில் ஏகப்படம் முஸ்லீமுக்கு எதிரான படம் தான். பட் அந்த படங்கள்லாம் அந்த முஸ்லீம்கள்லாம் தாக்கிடுவாங்களோ. ஏன்னா அது இருண்டவன் கண்ணுக்கு ஒரு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம்பாங்க. இவரே அரண்டு போய் இருக்காரு. ஸோ இருட்டாக இருந்துச்சுன்னா ஏதோ நம்மளை தான் கொல்ல வர்றான்னு பார்க்குற மாதிரி தான் இது, சரியா? அதனால் அவர் அதுக்கு பயந்துக்கிட்டு போகலை. ஆனால் அவர் கேதம் விசாரிக்கிறேங்கிறதுல அவர் கூப்பிட்டதுக்கு ஒரு வீடை தவிர மற்றவங்க எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒரு அம்மா தான் கலந்துக்கிடலை. ஸோ அதனால இப்போ இதுல திமுக நிறைய குடும்பங்களுக்கு போய் பேரம் பேசுனதா சொல்றாங்களே, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கொடுக்கறதா, எங்களுக்கு தான் கொடுக்கறேன்னு சொன்னதா சொல்றாங்க ஒரு சில பேர். அங்க பாரு, எவனாவது தப்பா பேசணும்னா செருப்பை கழட்டியே அடிப்பேன். அவர் சொன்ன வார்த்தை தான். சும்மா இந்த மாதிரி பொய்யான பரப்புரையை பண்ணக்கூடாது. விஜய் அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்துல அவங்கள கூட்டிட்டு வர டிரைவருக்கு கூட மிரட்டினதா சொல்றாங்களே. ஆமா, டிரைவரை மிரட்டின, ஏன் அதெல்லாம் அவங்க எல்லாம் தான் உடனே மீடியால எடுத்து போடுவாங்க. சார், அதுதான் செய்தி சேனல்ல தான் வெளியே வந்தது. செய்தி சேனல்ல மிரட்டினது வந்திருக்கா? அதாவது பாதிக்கப்பட்டவங்க பேசுன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பேசுற, ஏமா இதெல்லாம் நிறைய புனையப்பட்ட செய்திகள் வருண்டாமா. ஓடுதுன்னா பறக்குதும்மா, பறக்குதுன்னா நிற்கிதும்பாங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணம், சரியா? திமுகவில் எங்களுக்கு இதுதான் வேலையா? நாங்கள் விஜய் விஜய் கட்சியில் மாறிட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, விஜய் கட்சிக்கு துண்டு, விஜய் கட்சி துண்டு மாரி தான் இருக்குது. இப்போ விஜய்க்கு ஆதரவாக ஒன்று பேசினார் இல்லை, விஜய் அங்கே போனால் அவன் சொல்லிவிடுவான், இவன் சொல்லிட்டு கூட்டம் கூட்டிடுவான். இந்த சீன் தான்றேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இவங்களே இப்படி நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு சீனே இல்லை. சாதாரணமாக யாருமே போனாங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீ சீன் போட்டுட்டு கூட்டத்தை அதாவது எப்படி காட்டுறாங்கன்னா விஜயை இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்களும் அப்படி ஒரு இது எப்படின்னா, அவர் வெளியே வந்தாவே அப்படியே தமிழகமே அவர் பின்னாடி எப்படி அப்படியே ஒரு விதமான ஒரு நிறைய கட்டமைப்பு உருவாக்குறேன். இதுதான் அயோக்கியத்தனன்றேன். நீ பாட்டுக்கு போடா, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்றேன் நான்.
ஒரு நாளைக்கு 3 பேர் வீட்டுக்கு நான் தாராளமாக போகலாம். கரூர் தான் இங்கே இருக்கிற கரூருக்கு இந்த 3 பேர் 10 பேர் வீட்டுக்கு கூட ஜாலியாக போயிட்டு சரன்னு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ கட்சிக்காரன்னு சொல்லலாம், எவனும் பிரப்பாண்டா பண்ணி நான் வரேன்றது அவ்வளோதான் அப்படின்னு சைலண்டாக போயிட்டு வந்தேன்னா பரவாயில்ல. ஏன் நீ இந்த அனிதா வீட்டுக்கு போனீ, எப்படி போனேன்? இந்த கள்ளக்குறிச்சியில் செத்தானுங்களை சாராயம் குடிச்சு அப்போ போனி அவனுக்கு கூட்டம் கூடிச்சு. அது அங்கே இருக்க கடலூரில் கூட்டம் எல்லாம் அப்படி கூடிச்சு. அவனுக்கு 10 பேர் கூட வரல, வந்ததே இல்லையா? அந்த மாதிரி இவன் வந்து எப்படின்னா அப்படியே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவர் வந்து வெளியே வந்தாவே இந்த 41 பேரை சாகடிச்சது அதுக்குதான்றது தோணுது. சீமான் சொல்றாருல்ல, நல்ல கருத்து நேற்று என் கூட இல்ல அவரை வச்சு அரசியல் பேசணும். இல்ல நேற்று சீமான் பேசினாரு. அதுல பேசும்போது சொல்றாரு, வழக்கு சிபிஐ கிட்ட இருக்கும்போது இவர் என்ன மயிருக்கு ரகசியமா சந்திக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்போ ரகசியமா சந்திச்சாருன்னா அப்போ சிபிஐ கிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் வந்து தவறா கொடுப்பாங்கல்ல. அவங்க அரசு வந்து விஜய்க்கு ஆதரவா அரசுக்கு எதிராக பேசுவாங்களா இல்லையா? அது வந்து சீமான் சொல்லிட்டதுனால அது வந்து சீமான் இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு. திமுக எதிராக பேசினா பிஜேபிக்கு காசு வாங்கிட்டாரு. திமுக ஆதரித்து பேசல, அவர் விஜய் நிலையை பேசுறாரு. சிபிஐ கொடுத்த பிறகு நீ எப்படி ரகசியமா சந்திப்ப அப்படின்றாரு. சரியான கேள்வி. இப்போ நான் அது வழக்க தொடங்க போறேன். நான் இப்போ ஹைகோர்ட்ல எஃப்ஐஆர் போட சொல்ல போறேன். இவன் விஜய் மீது அயோக்கியத்தனம் அது. நீ அதை வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுற, அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு நான் அழுது ஒப்பாரி வச்சு அப்போ நாளைக்கு என்ன பண்ண பாவண்டாங்க. எப்படி பாவண்டாங்க? அனுதாப ஓட்டு இல்லை. சிபிஐ கிட்ட என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் போலீஸ் தான் சார் எங்களை விரட்டிச்சு, போலீஸ் தான் சார் டிசார்ஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அது சிபிஐ வந்து திமுக மீது வழக்கு போடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது அயோக்கியத்தனமா இல்லை, இது பிண அரசியலா இல்லையா? அப்பட்டமான பிண அரசியல் இது. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த நிர்வாக குழு கூட்டம் வந்து காலையில அமைச்சிருந்தாரு. இதுல வந்து தலைவர்கள் பேர் மட்டும் குறிப்பிட்டு புசியானந்த் அவர்கள் அவரெல்லாம் லைட்டா கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அது தள்ளி வெயில மடியில் எடுத்து வச்சுக்க, அந்த ஒரு மயிலும் ஆக போறது இல்லை. முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். விஜயுடைய சாப்டர் க்ளோஸ். சும்மா ஆதரவாளங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுக்கிட்டு சில சில்லறைங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு. ஒரு மண்ணாங்கட்டே ஆக போகிறது இல்லை. நீ முன்னாடி போடு, பின்னாடி போடு, பின்னாடி போடு, எதுவும் போடு, ஒருமே ஆக போகிறது இல்லை. நீ ஒரு 6, 7, 8, 10% தான் நீ ஓட்டு வாங்க போகிற. இதை தவிர ஒரு மயிரும் பிடுங்க முடியாது தமிழ்நாட்டு அரசியலில். நான் வேணா சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. நீ புஷி ஆனந்த ஒதுக்கி வைக்கிட்டோம், இல்லை புஷி ஆனந்த மடியில் உட்கார வச்சுக்கிட்டோம், இல்லை திரிஷாவே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டோம், அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வச்சு மடியில் உட்கார வச்சுட்டோம், கவலையே இல்லை. இல்லை கட்சின்னு இருந்தால் மக்கள் வந்து அவங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க மனிதத்தன்மையே இல்லைன்னு சொல்கிறது இல்லை உண்மை. பின்ன புள்ள செத்துட்டா எனக்கு அதோட எனக்கு விஜயை பார்த்த சந்தோஷம் இருந்ததுன்னா அதெல்லாம் மனிதத்தன்மையோட பார்க்க முடியுமா? என்னென்ன பார்க்க முடியுமா? இல்லை, அதாவது தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸு மனிதநேயம் எந்த அளவுக்கு சீப்பாக போயிடுச்சுன்னு தெரியுது. அதான் சொல்லு, பார்க்க முடியும். நீ பார்ப்பியம்மா, நீ ஒரு பெண்ணு தான் பார்ப்பியா? நீ ஒரு குழந்தைய வந்து ஐயா கட்டின புருஷன் பக்கத்தில் இருக்கேன், கட்டின புருஷன் முதுகு மேலே ஏறிக்கிட்டு எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், என் புருஷனோட விஜய் என் புருஷன் அதையும் கூட ஏது தொலைக்கலாம்ல. மதுனால வந்து நிறைய குடும்பங்கள்ல இறந்து போறாங்க. அதை வச்சு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா எந்த கட்சிக்குமே ஓட்டு விழாதே. இப்போ மதுனால நிறைய கணவரை இழந்த மனைவிகள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது இந்த கட்சிக்கு முடிவு பண்ணிட்டா அப்ப இருக்கிற கட்சிக்கு ஓட்டே விடாது. தமிழ்நாட்டு அரசியல மாற்றுன்னு சொல்றாங்கல்ல. நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் ஒழிப்பேன்னு இன்ன வரையும் சொல்ல பாருங்க. இல்ல சொல்லி இருந்தாரு, இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தருவோம், ஊழல எல்லாருமே சொல்றாங்க. மோடி கூட தான் சொல்றாரு பெண்களுக்கு பாது. என்னென்ன சொல்றீங்க? யோகி ஆதித்யநாத் கூட தான் பேசுறாரு. நாளைக்கு 10 பெண்கள் கற்பழிக்கப்படுற யோகி ஆதித்யநாத் கூட யூபியில் சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் யூபி தான் சொல்றாரு. அது எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், நீ சொல்லுவே மாற்றுன்ற இல்லையா? இப்ப சீமான் சொல்றாரு இல்லையா, நான் வந்தா டாஸ்மார்க் ஒழிப்பேன், கல்லை கொண்டு வருவேன்றாரு. அது டாஸ்மார்க் ஒழிச்சிட்டு கல்லை கொண்டு வருது, அது வேற விஷயம். அதுவும் போதை தான், அது இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் டாஸ்மார்க் ஒழிப்பேன்னு சொல்றாரு இல்ல, அந்த மாதிரி உன்னால பேச முடியுமா? எல்லாமே தேர்தல் அறிக்கையில வந்து வெளியிடுவோம், நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன அறிக்கை, என்ன கன்றாவி, என்ன அரசியல், என்ன மண்ணாங்கட்டி. தமிழ்நாடு நான்லாம் வந்து உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னீங்கன்னா இப்பேற்பட்ட கேவலங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கும் சில ஜென்மங்கள் வந்து ஆதரித்து முட்டு கொடுத்துட்டு சமூக வலைதளங்கள்லையும்
மேடைகளையும் பேசுகிறாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன நினச்சி பார்க்குறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சார், நேத்து விஜய் அவர்கள் வந்து 1 மாசம் கழிச்சு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. அரசுகிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திமுக வந்து வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, விவசாயிகள் வந்து நெல்லுலாம் வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை, திமுக என்ன ரோட்லையா இருக்கு, வீட்டுக்கு போக போகுது அப்படியே. அதாவதுமா, நான் தான் சொல்கிறேனே, அவருக்கு வந்து அரசியல் ஞானம் கிடையாது. அவர் புதுசாக இப்போ தான் வந்திருக்காரு திரைத்தொழிலிருந்து. அதனால கொஞ்ச நாள் ஆகும். அவர் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடணும்னு, ஏன்னா சும்மாவே இப்போ 1 மாசம் ஆச்சு. இல்ல, அவர் வந்து அறிக்கையில ஒரு உண்மையான விஷயத்த தான் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல உண்மையான போறீங்கன்னு. விஷயத்த அவர் ஒன்றும் பண்ணலம்மா. எடப்பாடி என்ன பேசினாரு, சீமான் என்ன பேசினாரு, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன பேச்சு, அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவர் அறிக்கை விடுறாரு. புரிஞ்சுக்கோ, அவங்கெல்லாம் நேரடியாகவே போனாங்க. எல்லாருமே, நான் சொல்கிறவங்க எல்லாருமே தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் போய் எல்லாத்தையும் பார்வையிட்டு தான் பேசுனாங்க. இவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு அறிக்கை அதான் விடுறாரு. திமுக அரசு மட்டும் ஏன் போலன்னு கேக்குறாரு. திமுக அரசு மட்டும் ஏன் போல? எது திமுக அரசு தான் அந்த பகுதியினுடைய அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் போய் அதுதான் பார்க்கறாரு. வேளாண் துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, கொஞ்சோண்டு முளைச்சிருச்சு, எல்லாம் முளைக்கல அப்படின்னு ஆமா, பேசுறாரு. முளைச்சது உண்மைதானே? முளைச்சிருச்சுன்னா அந்த நெல்லை ஏம்மா, யார் நான் வாங்குவாங்க? என்ன சொல்றேன், மழை பெஞ்சா என்ன பண்ணுவ? உன் வீட்டில் மழை பெய்யுது, ஒழுகுது, நீ என்ன பண்ணுவ? நினைஞ்சு போக மாட்டியா? என்ன பேசுற? ஏதோ உனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி பேசுற. எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா நன்றி. விவசாயிகளுக்கும் ஒன்றும் பண்ணல, எல்லாத்துக்கும் அப்படிதான். வீட்டில் போய் நம்ம ஒரு வீடு, கார வீடு கட்டிருக்கோம். எங்க வீடு கூட கார வீடு தான். எங்க வீட்டுல கூட ஒரு இடத்துல சொட்டு சொட்டா தண்ணி அப்பனா விழுது. ஒரு பகுதியில மட்டும் தான் நான் இது அது அது அங்க இங்க வைக்கிறதுக்கே பாரு, வைக்கிறதுக்கு குடோன்னு இல்லைன்னா 10 ஆண்டு காலம் ஆண்டான்ல அவன் என்ன புடுங்குனா? சார், அவங்க கட்டலன்னு அதெல்லாம் அவங்க கட்டலைன்னு எங்களுக்கு ஒன்றும் அவன் நொட்டலை. சும்மா இரு. இந்த இந்த வேலையெல்லாம் திரும்ப 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 பேசுறதெல்லாம் தவறு. திமுக அரசை ஏதாவது சேத்த வாரி இறைக்கணும் அந்த அரசு மீது. அந்த அரசு பொல்லாத அரசுன்னு சொல்லணும். இதுக்காகவே இன்னைக்கு இங்க ஊடகத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் விஜய்க்கு வந்து ரொம்ப பாதுகாப்பா பேசுறீங்க. விஜய் பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அதே வேளையில வந்து உண்மை என்ன, நேர்மை என்னன்னு பேசணும். அவர் ஒரு அறிக்கை விட்டதுதான் உனக்கு பெருசா போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கறிய. எத்தனை பேர் போய் பண்ணாங்க? எல்லா அரசியல்வாதிகளும் இதே இங்க விஷயத்தை பாருமா, குறிப்பிடுறாங்க. எல்லாமே இந்த மழை காலத்துல எல்லாம் நடக்கத்தான் செய்யும். நீ இந்த இதைத்தானே பாக்குற. அசாம்ல, ஒரிசால மழை பெஞ்சு எத்தனை கார்கள். சார், நம்ம நாட்டு விவசாயிகளை நீங்க பாதுகாக்காம வெளியில இருந்து அரிசி வாங்குறீங்க, வெளியில இருந்து வெல்லம் வெளியில வாங்குறீங்க. இருந்து வாங்குறோம், அங்க இருந்து வாங்குறோம்னா இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் நமக்கு மட்டும் இல்லடா. இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றிய அரசுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோங்க, ஒன்றிய அரசுக்கு தான் நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ற ஐட்டங்களை ஒன்றிய அரசுக்கு தான் கொடுக்குறோம். ஒன்றிய அரசுக்கு தான் இங்கே நிறைய அவங்களும் குடோன் இருக்கு. அவங்க குடோன்னு ஃபுல்லாக அது ஒரு நாளைக்கு வந்து அவர் தான் சொன்னார் 10,000 மெட்ரிக் டன் வந்து நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறோம். முந்தைய அரசு வந்து வெறும் 8,000 தான் மெட்ரிக் டன் தான் பண்ணாங்க. அப்போ மினிஸ்டர் வந்து கரெக்டாக அந்த எந்தெந்த தேதி வாரியாக கொடுத்துருக்காரு பாருங்க. எப்படி சார் நெல்லுலாம் ஏமா, நெல் விளைச்சல் அதிகம்டா இந்த ஆண்டு. நீங்கள் முன்னே எல்லாம் வந்து சொன்னா அப்போ அதிகமா விளைச்சல் வருதுன்னு தெரியும் போது அதிகமா குடோன்கள் அதிகமான அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எல்லாரும் நீ எதுக்குடா கொண்டு போய் அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குற? நீ தனியார்ட்ட வித்துட்டு போக வேண்டியது தானே. நீங்க ஒரு விஷயம் நான் புரிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ உனக்கு அரசாங்கத்துல நெல் எடுக்கிறதுக்கு டிலே ஆகுது, இல்லை நீ தனியார்ட்ட வித்துட்டு போக வேண்டியது தானே. ஏன் தனியார்ட்ட விற்க மாட்டேங்கிற? எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் கொண்டு கொடுக்கணும். அரசாங்கத்துல நீ சரியா இல்லாத நெல்லை பூரா கொண்டு போய் அரசாங்க தலையில கட்டி பணத்தை வாங்கி எண்ணிட்டு போயிடலாம்னு பாக்குற. இல்லாத நெற்களும் நீங்க எப்படி வந்து ஆமா, அதனாலதான் நீ தனியார் வாங்கிடுவானோ இல்ல. நீ இந்த சரியான முறையில ஒழுக்கமான நெல்லா இருந்தா தனியார் வாங்கிடுவான். நியாயமான விலையை வந்து கொடுத்திருந்தா அவங்க ஏன் வந்து விற்காம? அப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. அரசாங்கம் கொடுக்குற விலை ஜாஸ்தி, தனியார் விலை கம்மியா தான் கொடுப்பான். அதனால நீங்க எவனும் தனியாருக்கு போய் அளக்கிறது இல்ல. சொந்த காசை போட்டு விளைச்சல் வாங்கி கம்மியா யாரும் கொடுக்க மாட்டாங்க. கம்மியா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னத்த அவனுக்கு கொடுத்தாலும் 100 ரூபாய் லாபம் கிடைக்கிற இடத்துல ஒரு 50 ரூபாய் கிடைச்சிட்டு போகுது. இப்ப நீ உனக்கு அங்க குமிச்சு வச்சு அது முளைச்சு போச்சு இல்ல, வீணா போகுது இல்ல. அப்ப அரசு எதுக்காக இருக்கீங்க? தனியார் அரசு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்க. 8 கோடி மக்கள் இருமா, நீ சும்மா இந்த லொல்லெல்லாம் பண்ணாத. இங்க பாரு, சும்மா இதே வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காத. ஒரு டெல்டா மாவட்டம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள்ல நெல் விளையுது. இந்த 10 மாவட்டங்கள்ல விளையக்கூடிய நெல்லுகளை பூரா வந்து அரசாங்கமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னா அவங்களுக்கு முடியாது.
நீங்க தனியார்கிட்டையும் கொடுக்கணும். தனியாருக்கு ஏகப்பட்ட குடோன் இருக்கு, தனியார் அரிசி ஆலைகள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு விற்கணும். விலை கூட கிடைக்குது கவர்மெண்ட்டுங்கிறதுனால எல்லாரும் கவர்மெண்ட் ஓடியாடுறீங்க. தனியார் கொடுத்தா என்ன கொள்ள வந்துச்சு? எப்படி இருக்காரு பாருங்க. சும்மா அதிமுக ஆட்சியில வந்து ஒரு இது வந்து 1000 மூட்டைகள் வந்து கொள்முதல் செய்யுது. திமுக ஆட்சி 800 700 அப்படி குறைஞ்சதுனால தான் இப்போ டெல்டா பகுதிகளில் அப்படி வரும். சார் இல்ல சார், குறையில சார், குறையில, சும்மா இருங்க, கணக்கு இருக்கு. முதல்வர் சொல்றாரு 1.7 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இப்போ தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கு. அப்போ 1.7 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு நீங்கள் கொள்முதல் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த மழையில் நனைஞ்சிருக்காது. இவர் சொல்கிற மாதிரி எடப்பாடி அதை ஒரு அரசியலாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நீங்கள் அதை கவனிக்கவே இல்லையா? நானும் சொல்கிறேன், கவனிக்காம ஒரு உதாரணத்துக்கு போகிறேன், 1000 மூட்டையோ இல்லை 5000 மூட்டையோ வந்தால் கூட நீங்கள் கொள்முதல் பண்ணி தான் ஆகணும். அரசாங்கம் நான் பண்ண மாட்டேன், நான் 800 தான் பண்ணுவேன், 700 தான் பண்ணுவேன், இதுதான் முறை, கடந்த ஆட்சியில் இப்படி தான் பண்ணாங்க, அதை தான் நான் பண்ணுவேன்றது அயோக்கியத்தனமா இல்லையா? சொல்லுங்க. நானே சொல்றேன், விவசாயம் என்பது சில நேரங்கள் உற்பத்தி நம்ம நினைச்சதை விட அதிகமாக இருக்கும், சில நேரங்கள் நம்ம நினைச்சதை விட குறைஞ்சிடும். நினைச்சது குறைஞ்சும் போது நீங்கள் கொள்முதல் பண்ணுற மாதிரி நினைச்ச போது அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும்போது நீங்கள் கொள்முதல் பண்ணணும். அதுதான் அரசு, அதுதான் அரசு. விவசாயிகளுக்கு அரசு செய்ய வேண்டிய அது ஒரு கடமை. அதை விட்டுட்டு அண்ணன் நோட்டீஸ் ஆக்கி சொல்றாரு. நீங்கள் விஜய் சொன்னாருன்றீங்க, விஜய் சொன்னாப்புல ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்புல திமுக நெல் இதெல்லாம் அதிமுக பேசுனது காப்பி அடிச்சு தான் விஜய் பேசியிருக்கான். விஜய் அவனுக்கு சொந்த அறிவு. ஆனா விஷயம் ஒண்ணுதானே, யாரா இருந்தாலும் இப்போ விவசாயிகள் இது உண்மையிலே கிரெடிட் வந்து இந்த டெல்டா பகுதியில் இன்னைக்கு வந்து நெல் கொள்முதல் வந்து தமிழக அரசு பண்ணாம இருந்ததுக்கும் இன்னைக்கு வந்து மழையிலையும் அது வந்து நாற்று, அதாவது அந்த மழையில் நனைஞ்சு அது அப்படியே இது நாத்தாயிருக்கு, அந்த அளவுக்கு அந்த நெல் நாசமாயிருக்குன்னா அதை வந்து பொதுவெளியில் பேசும் பொருள் ஆக்கியது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி தான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவர் தான் போய் பார்த்து எல்லாத்தையுமே அம்பலப்படுத்தினார். திமுக ஏன் கொந்தளிக்குது? கடந்த 10 ஆட்சியில் நீங்கள் இப்படி பண்ணீங்க, அப்படி நீங்கள் ஏன்டா 10 ஆண்டு 20 ஆண்டு ஆட்சியில் அப்படியே பிஜேபியே காப்படிக்கிற மாதிரி. பிஜேபி கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் காங்கிரஸ் ஆட்சியில், நேரு ஆட்சியில், இந்திரா ஆட்சியில், ராஜீவ் ஆட்சியில் பேசுவாங்க. அதே மாதிரி தான் திமுக கடந்த அதிமுக ஆட்சியில். ஏன் நீ அதிமுக ஆட்சி நாசமா பண்ணாங்க, நீ அதை சொல்லிதான் நீ ஆட்சிக்கு வந்த. நீ என்ன பண்ணணும்? கொள்முதல் வந்து எவ்வளவு உற்பத்தி ஆகுது அவளையும் கொள்முதல் பண்ணணும். இப்போ சொன்னார் பாருங்க, பிரைவேட்டு தனியார் இருக்கு, எது புடுங்கிறதுக்காக இருக்கு தனியார் இருக்கு. அப்ப இவங்க என்ன, தனியாரை ஊக்குவிக்கிறதுக்காக அரசு கொள்முதலில் தயக்கம். அது இல்லைங்க, நாங்க சொல்லிட்டா பாருங்க, சும்மா இருமையா, ஈரப்பதம் ஒரு அளவுக்கு தாயா இருக்கணும், அளவுக்கு அதிகமா ஈரப்பதம் இருந்தா கொள்முதல் பண்ண இயலாது. ஈரப்பதம் விட்டீங்க இங்க பாருங்க, உற்பத்தி ஆன உடனே கொள்முதல் பண்ணுமா இல்லையா? நான் சொல்றேன், சும்மா இருங்க. அரிசி மண்டிகள் வந்து நூற்றுக்கணக்கான தனியார் நிறுவனங்கள் இருக்கு, இல்ல மாற்று கருத்து இல்ல, இருக்கு. இருந்தாலும் அரசு கொள்முதல் பண்ணுவாங்க, பண்ண நமக்கு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்லி தானே அந்த மக்கள் இயக்கத்துல உட்காந்துருக்காங்க. அதை விட்டுட்டு நீ தனியாருக்கு போய் வித்து எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. ஏன்னா விவசாயிகள் எல்லாருமே கடன் வாங்கிதான் விவசாயம் பண்றாங்க, கடன் வாங்குறாங்க, கத்திரிக்காய் வாங்குறாங்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, விளைச்சல் இந்த வருஷம் அதிகமாயிடுச்சு, எங்கள்கிட்ட குடோன் பற்றாக்குறை இருக்கு. 2வது ஈரப்பதம் வந்து இந்த இத்தனை உங்கள்கிட்ட குடோன் பற்றாக்குறை இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, அரசு கொள்முதல் பண்ணிட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, நூற்றுக்கணக்கான தனியார் மில்லுகள் இருக்கு, அரிசி மில்லுகள் இருக்குன்னு அவங்களுக்கு கொடுங்க, அரசு கொடுங்க. எப்படி ஆத்து மணலை அள்ளி விற்கிறீங்க இல்லையா, விற்கிறீங்களா இல்லையா, அதே மாதிரி வித்து விடுங்க, இது தனியாருக்கு கொடுங்க. ஏங்க ஈரப்பதம் உள்ளதை வாங்க முடியாதுங்க, ஈரப்பதம் உள்ளதுன்னு எப்படி ஈரப்பதம் ஆகிற அளவுக்கு நீங்க ஏன் விட்டு அதெல்லாம் இப்ப எல்லாம் இது ஏற்கனவே இருந்ததுனாலதான். அரிசி வந்து ஒரு விவசாயி அவன் நாத்து நட்டு அது நெல்லாக்கி அது வந்து களத்துக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும். எல்லாம் கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை வந்து நீங்க அரசு துரிதமா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஏங்க பைசன் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றீங்க, அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்றீங்க, முதல்வருக்கு இந்த வேலையா? நான் கேட்கிறேன், ஏன் முதல்வர் என்ன சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, சாப்பிட இது எப்படி இருக்கு? எல்லாம் 24 மணி நேரம் தானே.
பார்த்துட்டு வந்துருவாங்க. அதை போயிட்டு எல்லாரும் சந்திச்சு அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்து ரிவ்யூ கொடுக்குறாரு. அந்த படம் இப்படி, அந்த படம் அப்படி. நல்லா நீங்க முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போய் உட்காந்துட்டு தமிழ்நாட்டுல வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காருங்க. அது இந்த எங்களுக்கு பிஸ்மின்னு தெரியும். சொல்லி ஒருத்தர் ரிவ்யூ கொடுக்குறாரு இல்ல, நம்ம ஆன்டி இந்தியன் இவரு சாட்டை என்னது ப்ளூ சட்டையா ப்ளூ சட்டை மாறன் அவரு ரிவ்யூ கொடுக்குறாருல்ல, அந்த மாதிரி ரேங்க்ல வந்து முதல்வர் வந்துட்டாரு. அப்படிதானே சொல்ல தோணுது? கண்டிப்பா சொல்லுவீங்க இதுவும் சொல்லுவீங்க, இன்னமும் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏறி போச்சு போதை. போதை ஏறி போச்சா? என்ன நியாயத்தை பேசினா போதை ஏறி போச்சா? நீங்க தானே விக்கிறீங்க. அதான் நாங்க தான் விக்கிறோம். நீ வந்து வாங்கி நீ உபயோகப்படுத்து. எல்லாரும் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு தான் அதனாலதான் நாடு இருக்கீங்களா? நாசமா எதை போய்கிட்டு பெத்து இருக்கு. வாங்குறியா இல்ல கஞ்சா வாங்குறியா? என்ன வாங்குற? நான் ஏன் சார் வாங்க போறேன்? அப்புறம் அதனால நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. வாங்குறாங்கன்னு சொன்னியா? அதான் கேட்டேன். அதுதான் சார் எல்லாரும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவாங்களாம், அவங்க புருஷங்கிட்ட இருந்து 5000 ரூபாய் பிடிக்குவாங்களாம். அப்படியா? திராவிட மாடல் அரசு தான், சமூக நீதி அரசு. எப்படி 1000 ரூபாய் பெண்களுக்கு இலவசமா கொடுத்துருவாங்க, அவன் புருஷங்கிட்ட இருந்து 5000 ரூபாய் பிடிக்குவாங்க. புரியுதா? குடிக்க வச்சு புருஷனை நாசமாக்குறது. பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாழ வைக்கிறாங்களாம். என்னடா நியாயம் இது? ஒண்ணுமே புரியலையே இது. கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சமா, வேற ஏதாவது ஒரு இதுல வந்து செத்தான்னா 5 லட்சமா. அப்ப எல்லாம் என்ன நினைப்பான்? பொண்டாட்டிக்காரி என்ன நினைப்பான்? இவன் டெய்லி குடிச்சிட்டே இருக்கான், ஒரு நாள் விஷம் கலந்து விட்டுருவோம், கள்ளச்சாராயம் குடிச்சான், அதில் நமக்கு 10 லட்ச ரூபாய்ச்சும் வரும்னு சொல்லி பண்ணான். எப்படிப்பட்ட அரசியலை இவங்க முன்னெடுத்திருக்காங்க பாருங்க. அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஏதோ ஒரு காலத்துல பண்ணா எதுவுமே தெரியாது. எப்படி மன்னர்கள் காலத்துல வந்து மன்னர்கள் முரசு கொட்டி எங்களுடைய அரசு உரசுன்னு வானளவு உயர்த்தி பேசினா அது மக்கள் அப்படியே நம்புவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கா இல்லையா? இன்னைக்கு சோசியல் மீடியா உங்க கருத்து, என் கருத்து, இவர் கருத்து, எல்லார் கருத்தும் பொது தளத்தில் பகிர்றோம். நல்லதுன்னு சொல்றோம், கெட்டதுன்னு சொல்றோம், இது தவிர்க்கணும்னு சொல்றோம், எல்லாத்தையுமே சொல்றோம். விஜயை திட்டுறோம், திமுகவை திட்டுறோம், எல்லாருமே நம்ம திட்டிட்டு தான் இருக்கோம். இருக்கா இல்லைங்களா? முதல் பிரதமரை கூட திட்டுறோம், விமர்சனம் பண்றோமா இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் கூட இவங்க எப்படியெல்லாம் மூட்டை கட்டுற வேலையை பார்க்குறாங்க பாருங்க. நாங்கள் கொள்முதல் தனியாருக்கு விற்க சொல்லுங்க, ஏன் எங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஏன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. எங்கள் அரசுக்கு கொடுத்தாங்கன்னா அது மானியம் கிடைக்கும், அந்த அந்த லோன் கீன் இதெல்லாம் எக்ஸட்ரா எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தானே விவசாயிகள் எதிர்பார்ப்பு. கண்டிப்பா. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, தமிழக அரசு இனி நெல் கொள்முதல் செய்யாது, அவன் வித்துட்டு போயிடுவான் தனியாருக்கு. என்ன சொல்கிறீங்க? அது சொல்லுங்க. நாங்கள் வந்து 1.7 கோடி மெட்ரிக் டன்னு மூச்சு வாங்கிட்டு எதுக்கு பேசணும்? தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. 4 ஆண்டுகளில் அவர் சொல்றது பாருங்க, முதல்வர் 1.7 கோடி மெட்ரிக் டன்னு நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இப்போ தஞ்சாவூரில் அது காமிச்சதெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்ததெல்லாம் அதெல்லாம் அதிக விளைச்சல். ஆப்கானிஸ்தான், தஞ்சாவூர் வந்து ஆப்கானிஸ்தானில் சேர்ந்துதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 58,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.